சோரியாசிஸ் நோயில் பேட்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. வறண்ட தோலை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களாக போய் அதை சுரண்டி எடுப்பீங்க. சோரியாசிஸ் நோயில் அரிப்புகள் வரவே வராது. சோரியாசிஸ் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு நோய் இருக்குது, லிச்சன் பிளானஸ்ன்னு பேர். வறண்ட திசுக்கள் இருக்காது, ஆனால் பேட்சஸ் இருக்கும். அதில் அரிப்பே நம்மளை கொன்று போட்டுரும். காலையிலேருந்து ராத்திரி வரலாம் சுரிஞ்சிக்கிட்டே இருப்போம். அதுதான் லிச்சன் பிளானஸ் நோய். இதுலேயே வித்தியாசம் இருக்குது, ஆனால் இத்தனை நாள் நமக்கு அந்த வித்தியாசமே தெரியல. இப்போ சோரியாசிஸ் நோயில் அரிப்பே வராது, எப்பவுமே வராது. எவ்வளோ மோசமான சோரியாசிஸ் நோயாக இருந்தாலும் வராது. உங்களுக்கு இங்கே பேட்சஸ் இருக்குன்னு நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா இப்படி தடவி தடவி அதை க்ளீன் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பேட்சஸ் தெரியும், இல்லைனா உங்களுக்கு வரவே வராது. செகண்ட் ஃபேக்டர் வந்து சோரியாசிஸில் 3 வகை இருக்கிறது பார்க்குறோம். ஒரு வகை நீங்கள் பார்க்கக்கூடிய சாதாரண சோரியாசிஸ் நோய், ஸ்கேல்ஸ் ஃபார்ம் ஆகும், உடஞ்சி விடும். இன்றைக்கி நைட்டு ஸ்கேல்ஸை க்ளீன் பண்ணிங்கன்னா நாளை காலையில் புதுசாக ஸ்கேல்ஸ் வந்திருக்கும். இது ஒரு டைப்பு. செகண்ட் டைம் ஸ்கேல்ஸே ஃபார்ம் ஆகாது, வெறும் பேட்சஸ் மட்டும் இருக்கும். தேர்ட் டைம் வந்து சீழோடு இருக்கக்கூடிய சோரியாசிஸ். பொதுவாக சோரியாசிஸ் இல்லை, இது ஒரு வகை. ஓகே. ஸோ இந்த சோரியாசிஸில் எப்படி வறண்ட திசுக்களை நீங்கள் பார்க்குறீங்களோ, இந்த சோரியாசிஸில் வெறும் சீழ் வடியும். நீங்கள் அப்படி தோலை அப்படி வைப் பண்ணிங்கனாலே ஊண்டு இருக்கிறத பார்க்க முடியும். சீழ் வடிந்து கடுமையான வலி வேதனையோடு இருக்கக்கூடியது ஒரு வகை. பஸ்டுலர் சோரியாசிஸ்ன்னு அதுக்கு பேர்.